கால்பந்து விளையாட்டு வீரர்கள் உலகத்திலேயே முதன்முறையாக அதிகபட்ச ஊதியமாக $1 பில்லியன் வாங்கியவர். எத்தனையோ கால்பந்து விளையாட்டு வீரர்கள் இருக்க, கூகுள் தேடல்ல அதிக அளவுல தேடும் பெயராக தொடர்ந்து முதலிடத்துல இருப்பவர். 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்காக 5 மில்லியன் பவுண்டுகளை கொடுத்து உலகிலேயே தொண்டுலத்தோட அதிக நன்கொடை வழங்கும் விளையாட்டு வீரர் போன்ற பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்னும் இணையத்துல தேடினா ரொனால்டோ பெற்ற பதக்கங்கள், விருதுகள், புரிந்த சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மலைக்க வைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே கொட்டிக்கிட்டே இருக்குங்க இப்ப வரைக்கும். அண்ட் இவ்வளவு உலக புகழ் பெறுவது அப்படிங்கிறது சாதாரண காரியம் இல்ல. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து இந்த அளவுக்கு அவர் வளர்ந்தது ஏதோ மாயாஜால வேலை இல்லைங்க. ஒரு இலக்கு நோக்கிய உறுதியான திட்டமிடல், அயராத உழைப்பு, எவ்வளவு தடைகள் வந்தாலும் வெற்றியை நோக்கியே இருந்த அவருடைய பயணம், இது எல்லாம் தான் காரணம். ஒரு கட்டத்துல இனி ரொனால்டோ அவ்வளவுதான், கால்பந்தாட்ட மைதானத்துல கூட அவர் கால் வைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுச்சு அவருக்கு. அதுல இருந்தும் கூட அவர் மீண்டு வந்தாரு. அதற்கு காரணம் அவருக்கு கால்பந்து விளையாட்டின் மேல இருந்த கட்டுக்கடங்காத காதல். அந்த நேசம் திடீர்னு வந்தது கிடையாது. சிறு வயதுல இருந்தே மனதுக்குள்ள விதை போட்டு நீரூற்றி வளர்த்த நீர்பூத்த நேசம் அது. 1985 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய சாவோ பெட்ரோ அப்படிங்கிற சிறுநகர்ல பிறந்தாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆனா அவர் வளர்ந்ததெல்லாம் சாண்டோ ஆண்டனியோ அப்படிங்கிற பகுதியில தான். வீட்டுல கடைக்குட்டி ரொனால்டோ. அவருக்கு 2 அக்காக்களும் ஒரு அண்ணனும் இருந்திருக்காங்க. அம்மா சமையல் வேலை பார்த்திருக்காங்க, அப்பா முனிசிபாலிட்டியில தோட்டக்காரர் வேலை பார்த்திருக்காரு. அதோட ரொனால்டோவின் அப்பா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்திருக்காரு. கேட்க வேணுமா, வீட்டுல வறுமை தாண்டவமாடி இருக்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோவை கருவில சுமந்திருந்த போது இந்த குழந்தை இப்ப தேவைதானா, வீட்டுல எல்லாருமே இப்ப கால் வயிற்றுக்கும் அரை வயிற்றுக்கும் தானே சாப்பிடுறோம், இந்த குழந்தை இப்ப அவசியமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுடைய அம்மாவுக்கு தோன்றி இருக்கு. ஆனா அவரை பரிசோதித்த மருத்துவர் பாத்தீங்கன்னா கருவை கலைக்க முடியாது, அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற மாதிரி மறுத்துட்டாராம். சரி, 3வது 4வதா இது ஒன்னு இருந்துட்டு போகட்டுமே அப்படிங்கிற எண்ணத்துலதான் கருவை கலைக்காம விட்டுருக்காங்க ரொனால்டோவுடைய அம்மா. குட்டியோண்டு அறை, இரவு பொழுதுல அதற்குள் பாத்தீங்கன்னா ரொனால்டோ, அண்ணன் ஹியூகோ, அக்காக்கள் காஷியா, எல்மா 4 பேரும் பாத்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு படுத்து கிடப்பாங்களாம். புரண்டு படுக்க கூட இடம் இருக்காதான். இஷ்டத்துக்கு கால் கையை நீட்டி படுக்க முடியாது. ரொனால்டோ ஒரு ஃபுட்பால் பைத்தியம். ஒரு கால்பந்து வாங்க கூட காசு இருக்காதான். ஆனா ரோட்ல இறங்கினாலே கால் தானா பந்தை உதைப்பதற்கு நீண்டுடுமா. வாட்டர் பாட்டில், கந்தை துணி அப்படின்னு சொல்லிட்டு உதைப்பதற்கு தோதா எது கிடைச்சாலும் விட மாட்டாராம். தெருவுல உதைத்து உதைத்து உருட்டிக்கிட்டே போவாராம். சக பையன்களும் தெருக்காரர்களும் கூட கேலி செஞ்சாலும் அதை பொருட்படுத்தவே மாட்டாராம் ரொனால்டோ. இப்படித்தான் ஒரு நாள் தெருவுல கந்தை துணியை பந்து மாதிரி சுருட்டிக்கிட்டு அதுல கால்பந்தை விளையாடிக்கிட்டே போயிட்டு இருந்த ரொனால்டோவை ஒருத்தர் ஆச்சரியமா பார்த்தாரு. தம்பி இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. வாழை உதச்சபடியே ரொனால்டோவும் அந்த மனிதரை நோக்கி போயிருக்காரு. சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீ எதிர்காலத்துல என்னவாக போற அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இது என்ன கேள்வி, பார்த்தா தெரியல, இந்த உலகத்திலேயே பெரிய ஃபுட்பால் பிளேயரா ஆக போறேன் அப்படின்னு ரொனால்டோ சொல்லியிருக்காரு. ஆனா உங்ககிட்ட பந்து கூட இல்லையே, அதுலயும் ஒல்லியா வேற இருக்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை சார், நீங்க வேணா பாருங்க, நான் பெரிய ஃபுட்பால் பிளேயரா வருவேன் அப்படின்னு ரொனால்டோ ரொம்பவே நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. எப்படியோ ஒரு கால்பந்து வாங்கிட்டாராம். அதுக்கப்புறம் 11 வயசுல இருந்தே சின்ன சின்ன கால்பந்து விளையாட்டுகள்ல பங்கெடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. கால்பந்து மைதானத்துல துள்ளி துள்ளி ஓடும் கால்கள், பந்தை லாவகமாக விரட்டும் திறமை, குறிப்பார்த்து பந்தை கோல் போஸ்ட்ல அடிக்கக்கூடிய சாமர்த்தியம் பார்ப்பவர்களை வசீகரிச்சிருக்கு. யார் இந்த பையன் அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொனால்டோவுக்கு 12 வயதாகும்போது போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்டிங் சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கிளப் 3 நாள்கள் தங்களுடைய அணிக்காக விளையாட அவரோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களாம். அதற்காக அவருக்கு கிடைச்ச ஊதிய தொகை பார்த்தீங்கன்னா 1500 பவுண்டுகள். ஒரு பக்கம் கால்பந்து விளையாட்டு வாவா அப்படின்னு அவர் அழைச்சிக்கிட்டே இருக்க, பள்ளி வாழ்க்கை அவருக்கு நரகமா தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அவரால் படிப்புல கவனம் செலுத்தவே முடியலையாம். அப்போ 6வது கிரேடு தான் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். பள்ளியில் ஒரு பிரச்சனை. ஆசிரியர் மரியாதை குறைவா ரொனால்டோவை பேச அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. உட்கார்ந்திருந்த நாற்காலியை தூக்கி ஆசிரியரை நோக்கி வீசி எறிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, பள்ளியிலிருந்து வெளியேற்றி விட்டாங்க அவரை. வீட்டுக்கு வந்தாரு ரொனால்டோ. அம்மா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா, என்னப்பா விஷயம், ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லம்மா என்னால படிக்க முடியல, முழு நேரமும் ஃபுட்பால்ல கவனம் செலுத்த போறேன், என்னால ஃபுட்பால்ல பெரிய ஆளா வர முடியும், படிச்சு சம்பாதிக்கிறத விட அதிகமா நான் ஃபுட்பால்ல சம்பாதிப்பேமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொனால்டோவுடைய அம்மாவுக்கு இது ஒன்றும் பெரிய ஆச்சரியத்தை தரல. அவருடைய திறமையை பத்தி அவங்க அம்மா நல்லாவே தெரிஞ்சவங்க தானே. ஸோ அதனால சரி, படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, வேற பக்கம் கவனம் போயிடக்கூடாது, ஃபுட்பால்ல மட்டும்தான் உன் சிந்தனை இருக்கணும் சரியா அப்படின்னு கேட்டதுக்கு ரொனால்டோவும் சரிமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொனால்டோவுக்கு இப்ப 15 வயசு. அப்போதான் அந்த இடி மாதிரியான செய்தி வந்திருக்கு. இதயத்துல லேசான வலி அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் 1000ல் ஒருவருக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு வகையான இதய கோளாறு இது அப்படின்னும், இதற்கு பெயர் தான் டாச்சிகார்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதருக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய இதய துடிப்பை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொனால்டோவுக்கு அப்போ இருந்தது 2 வாய்ப்புகள் தான்.
ஒன்று ஆடாமல் இருக்கணும். அதற்கு ஃபுட்பாலை மூட்டை கட்டி வச்சுட்டு வேற வேலையை பார்க்க போயிடணும். இரண்டாவது, அறுவை சிகிச்சை செய்துக்கிட்டு மீண்டெழ முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு மிக ஆபத்தான அறுவை சிகிச்சை. அன்னைக்கு இருந்த சூழல்ல அந்த ஆப்ரேஷனை செஞ்சுக்கிட்டு உயிர் பிழைப்பது கூட கடினமாக இருந்திருக்கு. அந்த சூழல்ல கூட 2வது வாய்ப்பை தான் கையில் எடுத்திருக்காரு ரொனால்டோ. அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க, பயப்படாதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் மறுபடியும் ஃபுட்பால் விளையாடுவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு ரொனால்டோ. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனும் முடிஞ்சிருக்கு. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சில நாட்கள்லேயே தனக்கு பிரியமான கால்பந்தை விரட்டிக்கிட்டே மைதானத்தில் இறங்கிட்டாராம் ரொனால்டோ. ஏழ்மை, தடைகள், முழுமையான கல்வி இல்லை அப்படின்னு இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெற்றி பெற்றதற்கு காரணம் அவருக்கு தன் திறமை மீது இருந்த அபாரமான நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இதற்கு இன்னொரு காரணம் கால்பந்து விளையாட்டின் மேல் அவருக்கு இருந்த தீராத காதல். ரொனால்டோ ஒரு பேட்டியில இப்படி சொல்லியிருக்காரு, என்ன தெரியுமா, கால்பந்து இல்லைன்னா என் வாழ்க்கைக்கு மதிப்பில்லை அப்படின்னு. ஸோ ஓகே கைஸ், ஃபுட்பாலில் ரொனால்டோவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஆரம் யாதனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.